வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் ஒன்று கொடுத்துக்கிறேன். உயிர் போகிறதுக்குள்ளே இந்த மாதிரி உணவை சாப்பிட்டாகணும், உயிர் போகிறதுக்குள்ளே இந்த மாதிரி இடத்துக்கு போயாகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து மக்களுக்கிடையே உலாவி வருது. நான் ஃபஸ்ட்டு பார்ட்டை எடுத்திருக்கேன், என்னென்னா உணவு. ஸோ நம்ம வந்துட்டு உயிர் போகிறதுக்குள்ளே இந்த மாதிரி உணவை வந்துட்டு நம்ம சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இந்த ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். வீடியோ முடிஞ்சோன்னா நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுவீங்க கண்டிப்பாக. சாகருக்குள்ளே இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெரைட்டி ஆஃப் ஃபுட்டை நான் வந்து சாப்பிட்டு பார்க்கணும் ப்ரோ இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணிடுவீங்க. அது மாதிரி உணவு தான். ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக கண்டினியூ பண்ணலாம். ஆட் ஆன் என்னென்னா நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு போய் சாப்பாடு போட்டுட்டு வந்து வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் ரிலாக்ஸாக. ஓகே, ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆனாலும் அதுக்கு கம்பெனி பொறுப்பாகாது. ஃபஸ்ட் வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். லைவாக ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ பார்க்காம இருக்கேன். ஓகே, ஃபஸ்ட் வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, முட்டை சார். வடகரியாலும் போலாக்குது. என்னையா அது? சாப்பிடுங்க சார். முட்டையை தூக்கி தவளையாது. ஐயோ, போட்டு தைக்கிட்ட தைக்கிட்ட சைடில் டெக்கரேஷன்ஸ் வேறு. ஐ திங்க் ரொட்டின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு உணவே அது முட்டை மட்டும்தான்டா. மேலே துளசி வச்சிருக்கேன் எனக்கு, அது கூட ஓகே தான். அந்த ஒரு ஆர்வத்தை சாப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க. சரி, உங்களை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது. ஒரு வேளை யாராவது அந்த மாதிரி சாப்பாடு போட்டு வந்து ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள். இது குறித்து தாங்கள் விவரிக்கவே இல்லையே. அச்சப்படுவோம் என்றா? நான் என்ன கதி காலாகப்புறம் தெரியல. ஓகே, கோழி குழம்பு அப்படிங்கிறது மோஸ்ட்டாக எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருள். அதை வைக்கிறதுக்கு தேங்காய் அரைக்கணும், நிறையா ப்ராசஸ் எல்லாம் இருக்குது. கோழியை வெட்டணும், க்ளீன் பண்ணணும் அப்படின்னு. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஒரு வீடியோ பார்த்து கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு தடவையும் நான் பண்ணி பார்க்கணும் வீட்டில். பார்க்க அருவருப்பாக இருக்கிறதால சிரிக்கிறதாலே தெரியல. உண்மையை சொல்லு, நீ சிரிக்கிறியா அழுவுறியா? கோழி அப்படியே குழம்புக்குள்ள போட்டு கொதிக்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டால் சிக்கன் சூப் அப்படிங்கிறாங்க. இப்படியுமா செய்வாங்க? உள்ள ஒரு வேளை ஏதாவது ஒரு சைடில் செய்வாங்களா அப்படின்னு சத்தியமாக தெரியல. இது மாதிரி நான் வீட்டில் ட்ரை பண்ணேன் அப்படின்னா இப்போ அந்த கிளைமேக்ஸ் தான் சோத்துல. உன்னை கீழ்பாக்கம் அனுப்ப மனசு வரலப்பா. யாருக்காவது சோம்பேறித்தனமா இருக்கு குழம்பு வைக்க அப்படின்னு பேச்சுலர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் வந்துட்டு சுத்தம் சோர்வோடும் சுகாதாரம் குழம்பு ஊற்றும் அப்படிங்கிற ஒரு சிங்கிள் டேகை வச்சிருக்கக்கூடிய ஒரு ரோட் சைடு ஷாப் தான் பார்க்க போகிறோம். ஐ திங்க் இந்த ஷாப் வந்து வடக்கு மாகாணங்களில் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன கன்றாவிடாது. ஓ, எதுவுமே கிண்டிட்டு கையை கழுவுறாரு போல அந்த இடத்துல. இல்லை அது சாப்பிட்ற பொருளா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஐயா, வீடியோ மட்டும் எடுக்காதீங்கயா. நாங்கள் சுகாதாரத்தோட வாழ்றவங்க, நாங்கள் ஆச்சாரமாக வாழ்றவங்க, நாங்கள் பீச்சரமாக வாழ்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக கையெழுத்து கொண்டாது தெரியல. ஆக்சுவலாக எல்லா ரோட் சைட் ஷாப்பும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல வரல. பட் ஒரு சில ரோட் சைட் ஷாப்பில் நல்லா சுத்தமான உணவுகளையும் தராங்க. அந்த மாதிரி ரோட் சைட் ஷாப்பை வந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சி போய் வாங்கி சாப்பிட்டா உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி இதை பார்த்துட்டு பானிபூரி கடையை அவாய்ட் பண்ணி நினைக்கிறேன். அடுத்ததாக ஒரு சூப்பர் டிஷ் ஒன்று வருது. அதில் வந்து தவளைக்குள்ள முட்டையை ஊற்றி முட்டைக்குள் முக்கிய தவளை அப்படின்னு ஒரு டிஷ் ஒன்று பண்ணி காமிச்சாங்க. அதுலேயே வந்துட்டு எனக்கு இன்னும் அந்த நாக்கில் எச்சி ஊற ஆரம்பித்தது இன்னும் நிற்கலை. இந்த ஒரு டிஷ்ஷை பார்த்துட்டு கண்டிப்பாக ஏக்கத்தின் உச்ச நிலைக்கு போயிடுவேன்னு நினைக்கிறேன். என்னது இது? ஓகே, ரத்தம். அக்கா அவ்வளோ ஆர்வமாக போட்டு கிண்டுது. பீட்ரூட் சாதம் மாதிரி. ஏக்கா 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 தவளை மட்டும் விட்டுருக்கா, இன்னும் புனலை வச்சு. ஓ ஓ, நீ அப்படி வரியா? நீ க்ளீன் பண்ணீங்களா இல்லையா? குடல் குண்டானிலாம் அப்படியே இருக்குமா? எந்த சைடு பார்த்தாலும் வெட்டுற மாதிரியே தெரியல. ஓகே, இது மெயின் டிஷ்ஷு. ஓ, தவளை சைடு டிஷ்ஷுங்க. அடிச்சு பிடிச்சி கடி. இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கே ஒரு சில நாட்கள் ஆகும் போல். உங்களுக்காக என்னென்ன கொடுமையெல்லாம் அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் பதிலுக்கு பண்ண வேண்டியது ஒரு சின்ன லைக், அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும்தான். வீடியோ எடுத்து முடிச்சுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டுக்கு வந்தேன். ஆனால் இதை பார்த்துட்டு சாப்பிட்ட மாதிரி தான் நினைக்கிறேன். கொசுவோட தாக்கத்தை குறைச்சி நம்மளோட வயிற்றை நிரப்ப இந்த ஒரு சுலபமான வழியை வந்து ஆப்பிரிக்கா கண்டத்துலேருந்து கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் யாராவது அப்ளை பண்ணி பார்க்கலாம். This is one of the most unpalatable foods in the world. Mosquito burger. Each mosquito. கட்லெட்டு
மஸ்கிட்டோ கட்லெட் ஏன்டா இதுடி பஞ்சம் இருக்குன்னு தெரியல, இந்த அளவுக்கா? அது டேஸ்ட்டாக இருக்குன்னு வேறு சொல்கிறாங்க, ஒன்றும் புரியல. அதை பிடிக்கிறதுக்கு தனி டெக்னிக் வேறு இருக்குது. இல்லை ஓகே ஓகே, இல்லை வளர்க்குற கொசுவா? ஓ திக்கிறானு. ஒரு வேளை சாப்பிட்றதுக்குன்னே தனியாக வளர்க்கக்கூடிய மஸ்கிட்டோஸ் தான் தெரியல. ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே, புதுசாக இருக்கு. ஓகே, அடுத்ததான் வந்துட்டு என்னென்ன ஊரில் எந்தெந்த மாதிரி வித்தியாசமான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பட் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு நான் பல நாட்கள் ஆகும்னு நினைக்கிறேன். மஸ்கிட்டோ பிரெட் இதுக்கு நான் வந்துட்டு ஒரு ஹோட்டல் ஆரம்பித்தேன் அப்படின்னா மெனு கார்டில் சேர்க்கலான்னு இருக்கேன். யாரெல்லாம் வந்து ஹோட்டலில் சாப்பிடுவீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்ததாக ஃப்ரைட் ரைஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் வெரைட்டியாக காம்பினேஷனோட ஃபுட்டு சமைக்கிறவங்கலாம் இந்த ஒரு காம்பினேஷனை ட்ரை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. இந்த மாதிரி ட்ரை பண்ண முடியுமான்றதே எனக்கெல்லாம் சந்தேகம் தான். ஓகே ஓகே ஓகே, ஐஸ்கிரீமை போட்டு எண்ணெயில் எடுத்து டேய் சிக்கன் ரைஸா? அது ஐஸ்கிரீம் ரைஸ். இதை சாப்பிட்டா 4 ஃபுல்லாக பாத்ரூமில் தான். சிவாஜி போன் வந்துருக்கு. அப்பா சொல்லு, என்னாச்சு? முடியல. இது மாதிரிலாம் தயவு செய்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. பார்க்கும்போதே கன்றாவியாக இருக்குது. கேக் வந்து எப்படி சாப்பிடணும் அப்படின்ற ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வெட்டணும், அதுக்கப்புறம் எடுக்கணும், அதுக்கப்புறம் கடிக்கணும். இதுதான் செட் ஆஃப் ரூல்ஸ் கேக்கு. அதை விட வித்தியாசமாக கேக் எதாவது சாப்பிட முடியுமா அப்படின்னா அந்த க்ரீமை மட்டும் இப்படி அள்ளி சாப்பிட்லாம். ஆனால் நான் புதுசாக சாப்பிட்ட ஒரு நபரை பார்த்தேன். அந்த நபரை உங்கள் கண் முன்னாடி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அடுத்த தடவை கேக் சாப்பிடும்போது இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், தவறுகள் கிடையாது. நான்லாம் இது மாதிரி தான் இனிமேல் சாப்பிட போனேன். ஏன் பிறந்தநாள் வந்தாலும் 3, 2, 1 கேக் சாப்பிட்ற போட்டின்னு நினைக்கிறேன். அடிச்சு விட்டு குழப்பி அடிக்கா. என்ன கன்றா விடாது, பார்க்கும்போதே வாமிட்டோட மாதிரி. தண்ணி வேற. இது என்ன கேக்கா இல்லை தயிர் சாதமாடா? கேக் சாப்பிட்ற போட்டியாக இருந்தாலும் ஒரு நியாய தர்மம் வேணாமாக்கா? ஏக்கா குழப்பி அடிக்குது. அடுத்ததாக எவனுக்கு பர்த்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் வியப்பாக காத்துட்ருக்கேன். ஃபைன் மக்களே, இது மாதிரி தான் கேக் சாப்பிட்ணும். இதோடய நீங்கள் வந்து ஃபுட் பார்த்துறீங்க. பட் இந்த ஒரு ஃபுட்டு செய்கிறதுக்கே வந்து நமக்கு ஒரு தனி திறமை தேவைப்படும். இது மஸ்ட் ட்ரை அப்படின்னு நான் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுவேன். எந்தெந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து எப்பப்போ சேர்க்கணும் அப்படின்னு சொல்ல நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கிட்டே வாங்க, ஒரு பேப்பர் பென் எடுத்து. ஸோ ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அளவு மிஸ் ஆனால் கூட அதோட டேஸ்ட்டே வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகிறதுக்கும் நீங்கள் வாய்ப்பு இருக்குது. நான் இதை 2 தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் அந்த டேஸ்ட் வந்து எனக்கு சரியாக வராத மாதிரி ஃபீல் ஆச்சு. நோட் பண்ண மறந்துடாதீங்க. ஸ்பீடை கூட கம்மியாக வச்சுக்கலாம் இந்த டிஷ் செய்யும்போது. எந்த அளவுன்னு சொல்லி போடாமல் விட்டாங்க, அது மட்டும்தான் போகிறேன் அந்த வீடியோவில். நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு பவுலில் ஊற்றி சிப்ஸ் போட்டு மேலும் அந்த ஒரு நம்ம பாயில் பண்ண அந்த ஒரு வாட்டர் சேர்க்கணும். அப்புறம் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆட் பண்ணி வேணும்னா நம்ம இன்னும் ஆட் பண்ணிக்கலாம் போல். சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க? சரி பிரிச்சுக்குங்க. ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே, புதுசாக. வாவ், அல்டிமேட். இந்த டிஷ்ஷை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய, அதே டைமில் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷுன்னு நினைக்கிறேன். நான் போய் இதை செஞ்சு சாப்பிட போகிறேன். நீங்கள் எப்படி சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஒரு ஹோட்டல் ஓப்பன் பண்ணால் இந்த டிஷ், இந்த தவளைக்குள் முக்கிய ஆம்லேட்டு, அப்புறம் சோற்றுக்குள் முக்கிய தவளை, அந்த கான்செப்ட்லாம் நான் வந்துட்டு, அப்புறம் அந்த முழுக்கோழி குழம்பு, அந்த கான்செப்டிலெல்லாம் நான் மெனு கார்டு கிரியேட் பண்ணி, முக்கியமாக அந்த கொசு பர்கர், மஸ்கிட்டோ பர்கரை மறந்துடக்கூடாது, அதிலெல்லாம் மெனு கார்டு போட்டு நான் வந்து ஒரு ஹோட்டல் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ யாரெல்லாம் வந்து நம்ம கடையில் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நான் சாப்பிட்ட மாதிரி தான். ஓகே பை, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.